ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸில் வந்து பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்பவும் இடுப்பு சைடு வந்து கீழே உள்ளே மடித்து தான் தைப்போம். 2 இன்ச்சு தையலுக்காக விடுவோம். அந்த 2 இன்ச்சை உள்ளே வந்து மடித்து தைப்போம். அப்படி மடித்து தைக்காமல் நம்ம வந்து அந்த தையலும் வெளியே தெரியாமல் நம்ம நீட்டாக வந்து எப்படி ஒரு ஃபினிஷிங் வந்து அந்த ப்ளவுஸுக்கு கொடுக்கலாம், தையல் தெரியாமல் நீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை எடுத்துக்கலாம். பேக் சைடு மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைனிங்கை போட்டுட்டு நம்ம கீழே வந்து எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்கு அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த துணி விலகி போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுற்றிக்கும் பின் பண்ணிக்கலாம். நான் இப்போ பின் பண்ணலை. பின் பண்ணாமல் அந்த எவ்வளோத்துக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கோனோ அதில் ஒரு சைடு லைன் போட்டிருக்கேன், இன்னொரு சைடும் அதே போல் லைன் போட்டுக்கலாம். அப்போ நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் வந்துடும். தையல் வந்து அளவு மாறாமல் கரெக்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி லைனை ஃபஸ்ட்டே போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு நம்ம அந்த லைன் போட்டிருக்க அளவுலையே கரெக்டாக நேராக தையல் போட்டு விட்டுக்கலாம். அந்த லைன் போட்டிருக்கிறதுனால அதுக்கு மேலேயே நம்ம கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்ததுக்கு பிறகு இந்த துணியை வந்து ரெண்டாக இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. நமக்கு நல்ல பக்கம்தான் இருக்கும் மெயின் கிளாத்து. விரிச்சிட்டு அந்த லைனிங்க்கு மேலே வந்து பதிச்சு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் மேலே தான் பதிச்சு தையல் போடணும், நம்ம மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போது அதை அப்படியே கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க. கெட்ட பக்கம் வந்து நம்ம அந்த தச்ச துணியோட எக்ஸ்ட்ரா துணி வந்து லைனிங் சைடு பார்த்து இருக்கும். அது வந்து அந்த லைனிங் சைடு பார்த்தே தான் இருக்கணும். அந்த மாதிரியே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து தைங்க. கண்டிப்பாக இந்த துணியை இந்த மாதிரி மடித்து உள்ள ஒரு தையல் போடணும். போடலைன்னா போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நமக்கு பேக் பீஸ் வந்து கீழே வந்து நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸே இருக்காது. கொஞ்சம் திக்காக அதில் துணி இருந்தால் தான் நமக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கிறது மாதிரி தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே எலும்புனது மாதிரியே இருக்கும். இதை நம்ம இப்படி உள்ளே மடித்து ஒரு தையல் போடும்போது நமக்கு வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் சைடு எப்படி மடித்து தைப்போமோ அந்த ஃபினிஷிங்கே இதில் கிடச்சிரும். இந்த மாதிரி உள்ளே மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து நம்ம லைனிங் மேலே தான் அந்த பிசுறு துணியை வந்து மடிச்சிருக்கணும். மடித்து தையல் போடணும். இந்த மாதிரி ஒரே லெவல்லையே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைக்கக்கூடிய தையல் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். லைனிங் மேலே தான் தெரியுமே தவிர நமக்கு மெயின் கிளாத் மேலே தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக தைச்சாச்சு. நம்ம அதை பேக் சைடு திருப்பும்போது நமக்கு அந்த நார்மலாக ப்ளவுஸில் எப்படி மடித்து தைப்போமோ அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதை அப்படியே நம்ம நல்ல பக்கம் பார்த்தே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு அந்த துணி வந்து கரெக்டாக அப்படியே நிற்கும். அதில் ஒரு தையல் போடவே வேண்டாம். இல்லைன்னா அந்த தையல் மிஷினில் வச்சு இப்படி பிடிச்சி வச்சுட்டு நம்ம இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விட்டாலே அந்த துணி வந்து கரெக்டாக நிற்கும். இது வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்து, அப்புறம் வந்து பட்டு துணி, இந்த மாதிரிப்பட்ட துணியாக இருந்தால் நம்ம இப்படி தேய்ச்சி விட்டாலே அது கரெக்டாக நின்றும். இது கொஞ்சம் குளு குளு கிளாத் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நமக்கு நிற்காது. அதில் கீழே வந்து கண்டிப்பாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து நான் இப்படி தேய்ச்சி விட்டாலே எனக்கு வந்து நீட்டாக நிற்கிது.
இப்போது நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி வந்து தையல் போட்டாலே நமக்கு லைனிங் வராது. இருந்தாலும் லைனிங் ஒருவேளை வெளியே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நமக்கு லைனிங்கும் வெளியே வராது. நீட்டாகவும் இருக்கும். தையலும் வெளியே தெரியாது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அயர்ன் பண்ணி எடுத்தாலே நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அந்த சைடு கீழே ஓரத்தில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தையலும் நமக்கு வெளியே ரொம்ப தெரியாது. நீட்டாக இருக்கும். நமக்கு வெளியே எந்த தையலுமே தெரியாது. அந்த கீழே போட்டிருந்த தையல் தான் தெரியுது. வேறு எந்த தையலுமே தெரியாது. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பேக் பீஸு. இனி வந்து சுத்திக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுத்திக்கும் வந்து நம்ம தையல் போடும்போது நம்ம அந்த துணியை நல்லா 2 துணியுமே நல்லா தடவி விட்டு துணி உள்ளே சுருங்கி இல்லாமல் அந்த மாதிரி நீட்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி துணி விலகும்னு நினச்சிங்கன்னா சுற்றிக்கும் ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு துணி வந்து உள்ளே சுருங்கியோ இல்லை விலகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி சுற்றிக்கு தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம 2ஆக மடிச்சுட்டு நமக்கு வந்து எல்லா அளவுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு ஷோல்டர், கழுத்து, கை எல்லாமே ஒரே அளவாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வரலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தால் தான் கட் பண்ணணும். இப்போது நம்ம பேக் சைடு பிடிக்கக்கூடிய டாட் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ துணியை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க ப்ளவுஸ் பீஸை. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு கழுத்து சைடு இருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த அளவை நம்ம பின் சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணலாம். ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 4.5 இன்ச்சுங்கும்போது டாட் வந்து ரொம்ப ஹைட்டாக வரும். அது எதனால் அப்படி நம்ம மார்க் பண்ணுறோன்னா, நம்ம கழுத்து வந்து எவ்வளோத்துக்கு கம்மியாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் டாட் வந்து வரும். இப்போ இதோட அகலம் வந்து கழுத்தோட நீளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் டாட் இவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. இது வந்து கழுத்து நமக்கு கீழே இறங்க இறங்க டாட்டோட ஹைட்டும் நமக்கு கம்மியாகும். இப்போ 2 சைடுமே நான் வந்து டாட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. அந்த டாட்டு நம்ம எதில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ எவ்வளோ 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்கன்னா அந்த அளவில் வந்து நம்ம எப்படி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 தையல் போட்டு எடுக்கிறேன். அப்போ தான் அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். சீக்கிரத்தில் பிரிஞ்சு போகாது. ஒரு சைடு போட்டாச்சு. அதே போல் அடுத்த சைடும் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்த சைடும் டாட்டு போட்டு எடுத்தாச்சு.
இப்போ நூல் ஏதாவது நமக்கு நீண்டுட்டு இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பேக் பீஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு, நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய தையல் எதுவுமே தெரியாமல் நீட் ஃபினிஷிங் வந்திருக்கு. கீழேயும் நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுனால தச்சுட்டு நம்ம அந்த ப்ளவுஸை போடும்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு நீட் லுக் இருக்கும். ஸ்டிச்சிங்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. Thank you friends. Thanks for watching. Bye.